அத்தியாயம் 23. துரியோதனாதியருக்கு சகுனி கூறிய யோசனை. இந்திர பிரஸ்தத்தில் பாண்டவர்கள் நடத்திய ராஜசூய யாகம் வெகு சிறப்புடன் நடந்து முடிந்த பின் யாகத்திற்கு வந்திருந்த மன்னர்களும் முனிவர்களும் பெரியோர்களும் பாண்டவர்களை வாழ்த்தி விடை பெற்று கொண்டு திரும்பினர். அப்போது வியாச முனிவர் தருமரிடம் வந்தார். உடனே தருமர் எழுந்து வியாசருக்கு தக்க ஆசனம் அளித்து இருக்க செய்து அவரை பணிந்து வணங்கி அருகே அமர்ந்தார். வியாசர் தருமரிடம், குந்தி மகனே, பெறுவதற்கு அரிதான சாம்ராஜ்ய பதவியை நீ அடைந்துள்ளாய். நம் குலம் உன்னால் பெருமை அடைந்தது. நான் சென்றிட எனக்கு நீ விடை அளித்திடுவாயாக என்றார். குலத்து பிதாமகரும் குருவுமான வியாசரின் திருப்பாதங்களில் பணிந்து வணங்கிய தருவர், குருவே, என் சந்தேகத்தை தீர்த்திடக்கூடியவர் தாங்கள்தான். மிக கொடியதான உற்பாதங்களை தாங்கள் கண்டதாக பெரியோர் கூறுகின்றனர். அவற்றின் பயன் சிசுபாலனின் மரணத்தால் தீர்ந்துவிட்டதா அல்லது இன்னும் கவலைக்கு இடமுண்டா என்று வினவினார். அதற்கு வியாசர், தருமா, இதனால் 13 ஆண்டுகள் கஷ்டங்கள் வந்து சேரும். சத்திரிய குலம் அழியப் போவதற்கான அடையாளமாகவே இந்த உற்பாதங்கள் தோன்றின. இது சிசுபாலனின் வதத்துடன் முடிவதில்லை. இன்னும் பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்க உள்ளன. நூற்றுக்கணக்கான மன்னர்கள் மாண்டு போகும் நிலையும் உண்டாகும். அத்தகைய நாசத்திற்குரிய காரணமாக நீயே இருந்திடுவாய். நீயும் உன் சகோதரர்களும் உங்களது பங்காளிகளுடன் பகைமை கொள்வீர். அப்பகைமையால் சத்திரிய வம்சத்திற்கே நாசம் உண்டாகும்படியான பெரும் போர் உண்டாகும். காலத்தின் பயனால் வந்திடும். விதியை எவராலும் மாற்ற இயலாது. இதன் பொருட்டு நீ மனக்கலக்கம் கொள்ளாது எதிர்பாராது இருப்பாயாக. நான் சென்று வருகிறேன். புலன்களை அடக்கு. உன் நிலை தவறாது எச்சரிக்கையாக அரசாட்சி புரிவாயாக என்று ஆசிர்வதித்துவிட்டு சென்றார். வியாசர் சென்ற பின் பெரும் கவலையில் மூழ்கிய தருமர் தம் சகோதரர்கள் நால்வரையும் அழைத்து, தம்பிகளே, வியாசர் கூறியதை கேட்டு வாழ்க்கையில் எனக்கு வெறுப்பு உண்டாகிவிட்டது. சத்திரியர்களது அழிவிற்கு நான் காரணமாவேன் என அறிந்த பிறகு நான் உயிரோடு இருப்பதில் பயன் ஒன்றும் இல்லை என்றார். தர்மர் கூறியதை கேட்டதும் அர்ஜுனன், அண்ணா, தாங்கள் இவ்வாறு கலவரப்படக்கூடாது. நடக்கும் விஷயங்களை நன்கு ஆராய்ந்து எந்தெந்த சமயத்தில் எது தங்கள் கடமையோ அதனையே தாங்கள் செய்து வர வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்றார். அந்த சர்வேஸ்வரன்தான் நம்மை காத்திட வேண்டும். கலகம் ஏதும் உண்டாகாது இருக்க நான் பிரதிஜ்ஞை எடுத்துக்கொள்கிறேன். இதை மேற்கொண்டு 13 ஆண்டு காலத்திற்கு எக்காரணத்தை கொண்டும் நான் என் சகோதரர்களையோ அல்லது பிறரையோ எந்த சமயத்திலும் கடிந்து பேசிட மாட்டேன். குலத்தோர் விரும்பிடுமாறு நான் நடந்து கொள்வேன். உலகில் மன வேறுபாடுகளால் தான் கலகம் உண்டாகிறது. சண்டைகளுக்கு முழு முதற் காரணமான கோபத்தை அறவே ஒழித்து விடுவேன். துரியோதனன் உள்ளிட்டோரது கூற்றை தடுக்காது அவர்களது விருப்பம் ஏதுவோ அதன்படியே என்றென்றும் நான் நடந்து கொள்வேன். வியாசரது அறிவுரைப்படி புலன்களை அடக்கி அரசாள்வேன் என்று தருமர் கூறியதை கேட்டதும் அவரது சகோதரர்கள் நால்வரும், ஆமண்ணா, கலகத்திற்கு ஒருபோதும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்றனர். இந்திர பிரஸ்தத்தில் தருமர் தன்னால் கலகம் வருமே என்ற கவலையுடன் இருந்த சமயத்தில் அஸ்தினாபுரத்தில் இருந்த துரியோதனனின் மனநிலை வேறு மாறி இருந்தது. இந்திர பிரஸ்தத்தில் ராஜசூய யாகம் நடந்தபோது தான் கண்ணார கண்ட ஐஸ்வர்யத்தை எண்ணி எண்ணி அவன் பொறாமையில் தீயில் வீழ்ந்து தவித்தவாறு இருந்தான். தருமரது சபா மண்டபத்தில் என்றுமே தாம் கண்டிராத செல்வம், கண்களை கவரும் விதமாக இருந்து மோசம் செய்யும் படிகப்பூகள், சிற்ப வேலைப்பாடுகள் ஆகியவற்றை கண்டான். பன்னாட்டு வேந்தர்கள் பாண்டவர்களுடன் நட்புறவோடு இருந்ததையும் கண்ட துரியோதனனுக்கு தாங்க முடியாத துயரம் உண்டானது. இவ்வாறு பாண்டவர்களின் இன்றைய நிலையை எண்ணி எண்ணி பெரும் துயரம் அடைந்து கொண்டிருந்த துரியோதனனுக்கு தன் அருகே தன் தாய் மாமனான சகுனி நின்று பேசுவது கூட தெரியவில்லை. துரியோதனா, எதனால் இந்த பெருமூச்சு? எந்த துக்கம் உன்னை வருத்தி வாட்டுகிறது என்று சகுனி தன் மருமகனான துரியோதனனிடம் கேட்டான். அதற்கு துரியோதனன், மாமா, தன் சகோதரர்கள் உடன் இருக்க தருமன் தேவேந்திரனை போன்று இந்திர பிரஸ்தத்தில் அரசு புரிந்து வருகிறான். அன்று குழுமியிருந்த மன்னர்களுக்கு எதிரே சிசுபாலன் கிருஷ்ணனால் வதம் செய்யப்பட்டான்.
அதற்கு பழிக்கு பழி வாங்க எந்த ஒரு சத்திரியனும் தைரியத்துடன் முன்வரவில்லை. அந்த பாண்டவர்களைக் கண்டு அஞ்சி நடுங்கி ஒன்றும் செய்யாது நின்றனரே. விலை மதிப்பற்ற ரத்தினங்களையும் தனங்களையும் சத்திரிய குலத்தோர் கேவலம் வியாபாரம் செய்து பிழைக்கும் வைசியர்களைப் போன்றல்லவா அடங்கி ஒடுங்கி தருமனுக்கு காணிக்கையாக செலுத்தினர். இவற்றையெல்லாம் கண்ட பிறகும் எப்படி நான் வருந்தாமல் இருக்க முடியும்? நான் உயிருடன் இருப்பதில் எந்த பயனுமே இல்லையே என்று கூறி வருந்தினான். அப்போது சகுனி, மருமகனே, உன் சகோதரர்கள்தானே அந்த பாண்டவர்கள். அவர்களின் தற்போதைய வளமையைக் கண்டு நீ பொறாமைப்படலாமா? அவர்கள் நியாயமாக தங்களுக்கு கிடைத்த பாகத்தை தானே அனுபவிக்கிறார்கள். அதிர்ஷ்டம் அவர்கள் பக்கம் உள்ளது. ஆனால் அவர்கள் அவற்றை அனுபவிக்கிறார்கள். எவருக்கும் எவ்வித துரோகமும் செய்யாது தங்களுக்கு கிடைத்த ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு தங்களது சக்தியின் பலனாக அவர்கள் இந்த நிலையை அடைந்திருப்பதைக் கண்டு ஏன் நீ பொறாமை கொள்ள வேண்டும்? அவர்களது பலமும் சந்தோஷத்தில் எந்த விதத்தில் உன்னை பாதிக்கும்? உனது சகோதரர்களும் உறவினர்களும் உனது சொல்லுக்கு அடங்கி நிற்கின்றனர். துரோணர், அசுவத்தாமர், கர்ணன் ஆகியோர் உன்னுடன் உள்ள போது நீ ஏன் வருந்த வேண்டும்? உனக்கு துணையாக பீஷ்மர், கிருபர், ஜெயத்ரதன், சோமதத்தன், நான் என பலர் இருக்கும்போது நீ உலகம் முழுமையுமே ஜெயித்திடலாமே. அதனால் நீ வருந்த வேண்டாம் என்றான். சகுனி உரைத்தவற்றை கேட்டதும் துரியோதனன், மாமா, நீர் உரைத்தது போல் இவ்வளவு பேர் எனக்கு துணையாக இருப்பாராயின் பாண்டவருடன் நாம் போரிட்டு அந்த இந்திரபிரஸ்தத்திலிருந்து அவர்களை நாம் துரத்தி அடிக்க வேண்டும் என்றான். உடனே சகுனி, துரியோதனா, இது வேண்டாத வேலை, ஆபத்தானதும் கூட. போரில்லாது எந்த வழியில் அந்த தருமனை எளிதில் வெல்வது என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்றான். சகுனி கூறியதை கேட்டதும் துரியோதனன் உற்சாகம் அடைந்தவனாய், மதியூகியான என் மாமனே, எவரது உயிரும் சேதமுறாது நம்மால் பாண்டவரை வெல்ல இயலுமா? அதற்கான வழியும் உண்டா என்று வினவினான். துரியோதனா, பகடை ஆடுவதில் தருமனுக்கு விருப்பம் அதிகம் இருந்தாலும் அவனுக்கு முறையாக அதனை ஆடத் தெரியாது. நாம் அவனை இந்த ஆட்டத்திற்கு அழைப்போமானால் சத்திரியர் வழக்கப்படி மறுக்காமல் அவன் ஒப்புக்கொள்ளவே செய்வான். நான் சூதாடுவதில் வல்லவன் என்பது உனக்கே தெரியும். உன் சார்பாக நானே ஆடுவேன். அவனது ராஜ்யமான இந்திரபிரஸ்தத்துடன் அவனது சகல ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்காக யுத்தம் புரியாமலேயே இந்த சூதாட்டத்தின் மூலம் அவனிடம் இருந்து பறித்து விடுவேன் என்றான். இதை கேட்டதும் துரியோதனன் மனம் ஆனந்தம் அடைந்தது.